Taste the Daily. Taste the Daily. கடந்த 13ஆம் தேதி ஆளுநர் அளித்த விருதுகள் திரும்ப பெறப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சிறப்பாக செயல்பட்ட மருத்துவர்களை அழைத்து விருது வழங்கிய நிலையில் தற்போது அது தொடர்பாக அண்மை செய்தியானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஆளுநர் வழங்கிய விருதுகளால் தற்போது சர்ச்சையானது ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். ஆளுநர் அளித்த விருது திரும்ப பெறப்பட்டதற்கான பின்னணி என்ன? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். ஆளுநர் அளித்த அந்த விருதில் போலியான திருக்குறள் இடம்பெற்றது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆளுநர் எண்ணி துணிக என்ற பெயரில் பல்வேறு துறையில் சாதிக்கக்கூடிய நபர்களை அழைத்து அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவித்து வருகிறார். அந்த வகையில் கடந்த 13ஆம் தேதி தமிழகத்தில் சிறப்பான முறையில் செயல்பட்டு வரக்கூடிய மருத்துவர்கள் 50 பேரை அழைத்து அவர்கள் கௌரவிக்கப்பட்டு அவர்களுக்கு விருதுகள் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. அந்த நினைவு பரிசை நீங்கள் தற்போது திரையிலேயே ஒரு புறம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதில் ஒரு திருக்குறளும் எழுதப்பட்டிருந்தது. அதாவது அந்த திருக்குறள் எழுதப்பட்டு அதற்கு கீழே திருக்குறள் என்றும் அந்த திருக்குறளுடைய எண் 944 என்ற ஒரு எண்ணும் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் அதிலே நாம் சென்று பார்த்தபோது அது ஒரு திருக்குறளே இல்லை என்ற விவகாரம் தெரிய வந்திருக்கிறது. அந்த திருக்குறள் ஒரு போலியான திருக்குறள் என்பது தற்போது இணையதளங்களில் சர்ச்சையான நிலையில் ஆளுநர் மாளிகை தற்போது அந்த விருதுகளை திரும்ப பெற்றிருக்கின்றது. அதாவது அந்த 50 மருத்துவர்களிடம் கொடுக்கப்பட்ட அந்த விருதுகளை திரும்ப பெற்று அதை மீண்டும் சரி செய்து கொடுப்பதாக தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த போலியான திருக்குறள் என்னவென்றால், செருக்கறிந்து சீர்மை பயக்கும் மறுப்பொடு மண்ணுஞ்சொல் மேல்மை பட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த திருக்குறள் உண்மையிலேயே 944வது எண்ணில் இருக்கிறதா என்று புத்தகத்தை எடுத்து பார்க்கும்போது அங்கு வேறு திருக்குறள் தான் இருக்கின்றது. சரி, ஏதேனும் எழுத்துப்பிழையாக இருக்குமோ, இது வேறு ஏதாவது ஒரு எண்ணில் இந்த திருக்குறள் இருக்குமோ என்று தேடி பார்த்தால் இப்படி ஒரு திருக்குறளே அந்த 1330 திருக்குறள்களில் இப்படி ஒரு திருக்குறளே இல்லை என்பதும் தெரிய வந்திருக்கிறது. எனவே தற்போது இது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாகவும் ஒரு பெரிய சர்ச்சையாகவும் மாறி இருக்கின்றது. இத்தனைக்கும் அந்த நிகழ்ச்சியில் திருக்குறளுடைய சிறப்பு பற்றியும் திருவள்ளுவர் பற்றியும் எழுதப்பட்டிருக்கின்றது, பேசப்பட்டிருக்கின்றது. காரணம், மருத்துவர்கள் பற்றி பேசும்போது திருமூலர் பற்றியும் திருக்குறள் பற்றியும் நம்மால் பேசாமல் இருக்க முடியாது. திருவள்ளுவரே தன்னுடைய திருக்குறளில் எப்படி உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும், அந்த உணவு செரித்த பிறகுதான், நன்கு பசித்த பிறகுதான் அடுத்த வேளை உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதுதான் உடலுக்கு நல்ல மருந்து, உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கான ஒரு நிலை என்றும் குறிப்பிட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் எப்படி திருக்குறளே இல்லாத ஒரு போலியான திருக்குறளை எழுதி கொடுத்தது யார், எதன் மூலமாக இந்த அவார்டு, இந்த நினைவு பரிசு வழங்கப்பட்டது, இதற்கு காரணமான நபர்கள் யார் என்றும் விசாரித்து வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ஆளுநர் மாளிகையில் வழங்கப்பட்ட அந்த விருதில் தவறான திருக்குறள் இடம்பெற்றிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த நிலையில் மீண்டும் அவர் இந்த தவறை சரி செய்து சரியான திருக்குறளுடன் நினைவு பரிசு விரைவில் வழங்கப்படும் என்றும் தகவலாக கிடைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Taste the Daily.